வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.5 தேர்டு சம் சுருக்குக. செகண்ட் சம் வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 டிவிஷன் பி ஸ்கொயர் மைனஸ் 49 டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி செய்யணும்னா பாருங்கம்மா, முதல்ல பி ஸ்கொயர் ப்ளஸ் 3b minus 28 divided by b square plus 4b plus 4 division b square minus 49 divided by b square minus 5b minus 14 equal to ஓகேம்மா. இப்போ நம்ம பண்ணுவோமா, b square plus 3b minus 28 divided by b square plus 4b plus 4 b square minus 49 divided by b square minus 5b minus 14. So that is equal to b square plus 3b minus 28 b square plus 4b plus 4 cross okay b square minus 5b minus 14 divided by b square minus 49. ஓகேம்மா. இப்போ இது வந்து b ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 இதை வந்து காரணிப்படுத்தணும். ஓகேவா? எப்படி இந்த பாருங்கள், இப்போ இந்த 28 வந்து என்ன சொல்லுவாங்க, பெருக்கல் 28 வந்து பெருக்கல் பலன், 3 வந்து என்னது, கூடுதல் பலன். இப்போ 28 இருக்குது, என்னது 28 எந்த ரெண்டு நம்பரால் பெருக்குனா 28 வரும், 7 ஸ்டார் 4 7 ஸ்டார் 4 28, ரெண்டு நம்பரையும் கூட்டுனா 3 வரணும். ஓகேம்மா. இது பெருக்கல் பலன், இது கூடுதல் பலன். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ், இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கணும். பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 7 ஸ்டார் 4 28. இங்கே பாருங்கள், ரெண்டே கூட்டுவோம், ப்ளஸ் 7 மைனஸ் 4 என்னது 3 வந்துட்டோமா. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம எடுக்கணும், b ப்ளஸ் 7 b மைனஸ் 4. புரிஞ்சுதாம்மா? இப்படி தான் நம்ம யோசித்து செய்யணும். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர், அடுத்து பி ஸ்கொயர் பாருங்கள், அடுத்து பி ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4. இதை வந்து எப்படின்னா பாருங்கள், இதை வந்து எப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2b ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு b ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்படி தானம்மா. அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவாம்மா. அந்த ஃபார்முலா படி கச்சிதமாக இருக்குது. ஓகேம்மா. அது நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. இதை எப்படி பண்ணுவாங்க, இது வந்து என்ன, 14 வந்து பெருக்கல் பலன், 14 வந்து பெருக்கல் பலன், 5 வந்து என்னது, கூடுதல் பலன். 14 ரெண்டு நம்பரையும் பெருக்குனா 14 வரும், 7 ஸ்டார் 2 14. அதே சமயம் ரெண்டு நம்பரையும் கூட்டுனா 5 வரணும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸ்னால் அப்போ மைனஸ் போடுமா. பாருங்கள், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பண்ணால் மைனஸ் 7 ஸ்டார் 2 14. இங்கே பாருங்கள், மைனஸ் 7 ப்ளஸ் 2 தட் இஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் 7 b ப்ளஸ் 2. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், எந்ததெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. இதை கண்டுபிடிக்குமா, b ஸ்கொயர் மைனஸ் 49 b ஸ்கொயர் மைனஸ் 49. இதை வந்து எப்படி சொல்லுவோம், b ஸ்கொயர் மைனஸ் 49 வந்து b ஸ்கொயர் மைனஸ் 49 7 ஸ்கொயர். ஸோ b ப்ளஸ் 7 b மைனஸ் 7 ஃபார்முலா தெரியுதுமா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது, a ப்ளஸ் b a மைனஸ் b. ஓகேம்மா. 49 வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், 7 ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ப்ளஸ் b a மைனஸ்
பி. அப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், இப்போ என்னெல்லாம் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கலாமா? பார்த்தீங்களா, தட் இஸ் ஈக்குவல் பி ஸ்கொயர். மறுபடியும் இதை எழுதுவோம். அப்போ எழுதி ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 4b plus 4 into b square minus 5b minus 40 divided by b square minus 49. So that is equal to b square plus 3b minus 28 என்னது? b square plus 3b minus 28 வந்து b plus 7 b minus 4. இது b square plus 4b plus 4 வந்து b plus 2 b plus 2. b square minus 5b minus 14 வந்து என்னது? b minus 7 b plus 2 divided by அப்படி தானம்மா, b minus 7 b plus 2. b square minus 4 அது b plus 7 என்ன இருக்கலாமா, b minus 7. எதாவது கட் ஆகுதுன்னு பார்ப்போமா? b minus 7 b minus 7 b plus 7 b plus 7 b plus 2 b plus 2. ஸோ ஆன்சர் என்னது? b மைனஸ் 4 பை b ப்ளஸ் 2. ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா? ப்ராப்ளத்தில் வந்து என்ன, ஓகேவாம்மா? இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு லைக் கொடுத்துடணும். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம் வேணுமோன்னு கேளுங்க, நான் அழகாக அதை அப்லோடு பண்ணி விடுறேன். உங்களுக்கு லைவ் கிளாஸ் வேணும்னா சொல்லுங்கம்மா. சாயங்காலம் ஈவினிங் 7 to 9 வந்து அழகாக ஒவ்வொரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு அழகாக நான் டியூஷனும் நான் நடத்துகிறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.